जराजन्म विनाशाय देहशुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விகாரி புத்தாண்டு சித்திரை மாத ராசி பலன் நாம் பார்க்கின்றோம். சித்திரை மாத கிரக நிலைகள் உலா பார்க்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எத்தகைய மகத்தான நன்மைகள் இந்த சித்திரை மாதத்தில் தரப்போகிறது, இந்த மாதத்தினுடைய கோள்களின் வரிசையில் எத்தகைய மகத்தான நன்மைகள் இந்த சித்திரை மாதத்தில் அவங்களுக்கு எத்தகைய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்கு ராசிநாதனாகிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய செட். அதாவது ராசி அதிபதி சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும்போது மகத்தான யோக நிலை பெறுவாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. ரெண்டாவது மூணாம் பாவத்தில், ராசிக்கு மூணாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார். சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் பாவத்தில் குரு இருக்கிறார். அப்போ அந்த வகையில் வரும்போது அவருக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக நன்மை, அல்லது வெளிநாட்டில் இருந்தால் கூட அவங்க சரராசியில் இருந்து வெளிநாட்டில் இருப்பார்கள், அவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற தம்பிகள் மூலமாக தனசகாயம் கிடைக்கும். மூணாம் பாவத்தில் ஏற்கனவே குரு கேத்தோடு சேர்ந்திருக்கிறது. கேத்துக்கு ஒரு விசேஷமான யோக நிலை தரக்கூடிய இடமாகும். தனாதிபதி செவ்வாய் 2 குடைவன், தனாதிபதி செவ்வாய் 7 குடை செவ்வாய், 2 7 குடை செவ்வாய்னு அஷ்டமத்தில் இருக்கிறது. அதனால தான் உடல் ரீதியான உபாதைகள் அதிகமாக வரும். அவங்க உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டும். காரணம் என்றால் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கும்போது ஜென்ரலாக தொந்தரவுகள் கொடுக்கும் உடல் ரீதியாக. அதில் சின்ன சின்ன தொந்தரவுகள் உடனடியாக மருத்துவரை அணுகி நல்ல விதத்தில் துலாம் ராசி அன்பர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயமாகும். 3 குடி குரு பகவான் 4 இருக்கிறது. அதாவது ராசிக்கு யோகாதிபதி ஆகிய சனி பகவான் 4 5 குடிவன், 4 5 குடிவன் 3ல் வக்கரத்தில் வராரு. அது ஒரு யோகமான நிலை. சனி பகவான் 4 5 குடிவன் லக்னத்துக்கு யோகாதிபதி 3ஆம் பாவத்தில் வருது என்பது துலாம் ராசிக்கு விசேஷமான நன்மை தரும், அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் அதே நேரத்தில் யோக நிலை பெறக்கூடிய நிலை இருக்குது. அதே போலவே அவருக்கு 7, அதாவது பாக்யாதிபதி செவ்வாய், அதாவது பாக்யாதிபதி ஆக தனாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தனங்கள் வராது. பட் அதே நேரத்தில் குரு பார்வை விசேஷமாக இருக்கிறதுனால, குரு பார்வை பாக்கியத்தில் விழுவுறதுனால விசேஷமாக நன்மை தெரியும். அல்லது பாக்கியத்தில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். திடீர்னு வெளிநாட்டிலேருந்து ஒரு தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். வெளிநாடு தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் தொழிலில் பயங்கரமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நிலை இருக்கிறது. லக்னத்துக்கு 11ஆம் பாவம் அதாவது ராசிக்கு 11ஆம் பாவம் 2 குடிவன் அல்லது 8 குடிவன் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறது என்பது கொஞ்சம் சிரமம் கொடுக்கும். பட் இருந்தாலும் விசேஷமான யோக நிலைமை. ஏன்னா காரணம் என்றால் அவருடைய பார்வைகளுக்கு சிறப்பு தன்மை உண்டு. குரு பார்வைக்கு அத்தகைய மகத்தான் நிலை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி யோக நிலை அடைந்திருக்கிறது காரணத்தினால் ஏப்ரல் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்ச நிலைக்கு மீனராசியில் உச்சம் அடைகிறார். அந்த நேரத்தில் அவர் அதாவது விரையாதிபதியோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து புத யோகம் பெறுகிறார். அந்த வகையில் ஒரு விசேஷமான நன்மை உண்டு. மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார். நிறைய பேர் கல்யாண வாழ்க்கை மிகுந்த ஒரு அக்கறையோடு இருக்கும். பட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், கும்பத்தில் இருந்தவங்களுக்கு சனி 7 சூரிய பகவான் பார்த்தாலும், அல்லது 7 இருந்தால் துலாம் ராசிக்கு 7 குரு பகவான் இருக்கும், சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். ஆனால் கல்யாண வாழ்க்கை மங்கள நிகழ்ச்சிகள் விசேஷமாக நடக்கும். அதே நேரத்தில் ஏப்ரல் 25ஆம் தேதி புதன் மேஷத்துக்கு வராரு. புதாதித்ய யோகம் பெறுகிறது. கல்வி மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய நிலை. புதாதித்ய யோகம் வந்துச்சுன்னாவே ஒரு முதல் தரமான ஒரு ஞான நிலை உண்டாகிய யோகம். அது கல்வியில் முதன்மையான நிலை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைகள், அரசாங்க துறைகளில், கல்வித்துறைகளில் அல்ல அரசாங்க துறைகளில் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நிலையில். அதுக்கப்புறம் ரிஷபத்தில் புதன் மறுபடியும் மே 12ஆம் தேதி ரிஷபத்தில் வராரு.
மிதுன சஞ்சாரம் மே 7ஆம் தேதி கிரகங்கள் 3 கிரகங்கள் மாறி வருகிறது. தொடக்கத்தில் நமக்கு வந்து இந்த சித்திரை மாதத்தில் மிதுனத்தில் வந்து செவ்வாய் பகவான் வருகிறார் மே 7ஆம் தேதி. அந்த காலகட்டத்தில் மறுபடியும் செவ்வாய் வந்து குரு பகவானோடு இணைக்கப்பட்டு, ஏன்னா ராசிக்கு வந்து பாவகிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வந்து பாக்கியத்தில் வர்றதுனால தான் மிகுந்த யோக நிலைகளை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாக நாம் கருதுகிறோம். ஆக அத்தகையான ஒரு அஷ்டமத்தில் வரும், அதாவது பாக்கியத்தில் வந்து செவ்வாய் வரும்போது கோயில் சம்பந்தமான திருப்பணிகள், கோயில் சம்பந்தமான விஷயங்கள், தீர்த்த யாத்திரைகள் நிறைய பண்ணுவார்கள். எத்தகையான, அதாவது கிரக ரீதியாக நம்ம பார்க்கும்போது குரு காலகட்டத்தில் இந்த வருஷம் சிறப்பான நன்மைகள், விசேஷமான யோக நிலைகள் இருக்கும்போதும் இந்த ஒரு லக்னாதிபதி உச்சத்தில் இருக்கிறது என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகுந்த நன்மைகள் அள்ளித்தருவதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.